ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல் இட்லி வடை சாம்பார். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அடிச்சிருங்க. ஸோ தட் புது வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி ரெசிபி இதுதான், ரெட் சில்லி சாஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நம்மளோட எல்லா வீடியோஸையும் பார்த்துருந்தாலும் சரி, நான் எல்லா வீடியோஸ்லேயும் கிட்டத்தட்ட இந்த ரெசிபி யூஸ் பண்ணியிருப்பேன். ரெட் சில்லி சாஸ் இல்லை ரெட் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பழைய பேட்ச் முடிச்சிட்டங்காட்டி புது பேட்ச் செய்கிறப்போ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வரமிளகா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 2 கை அளவுக்கு. அதில் 2 வெரைட்டி ஆஃப் மிளகா எடுத்திருக்கேன். ஒன்று நல்ல காரம் கொடுக்கறதுக்காக ஒரு 50 கிராம் காரமான மிளகா, இன்னொரு 50 கிராம் காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன். கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அது நல்ல கலர் கொடுக்கும் சட்னிக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 கை அளவுக்கு மிளகா எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் போல் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வீட்லேயே சூப்பரான ரெட் சில்லி பேஸ்ட் செஞ்சு வச்சுக்கலாம். இது யூனிவர்சலாக எல்லா டிஷ்ஷுக்குமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப மினிமலானது தான். என்னென்னு பார்க்கலாம். பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கட்டி எடுத்து தொளிச்சிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறம் வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ரெட் சில்லி சாஸை கெட்டு போகாமல் பார்த்துக்கும். உங்களுக்கு இது வேணான்னு தோணுச்சுன்னா லெமன் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கடைகளில் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அது வேணாம் நமக்கு. இதில் வெல்லத்தில் 50 கிராம் வெல்லம் எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சால்ட். ஸோ செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லா மிளகாயும் ஃபஸ்ட்டு வடச்சட்டியில் போட்டுக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஸோ ஹீட் ஆன உடனே ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்களும் மாஸ்க் போட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள கிச்சனுக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா இது காரம் நல்லா காட்டாக இருக்கும், அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நெறி ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் குழந்தைங்கள கிச்சனுக்குள்ளே அலோவ் பண்ணாமல் நீங்கள் மட்டும் செய்யுங்க. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கார்லிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எவ்வளோ நேரம் வேகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகணும். ஸோ கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி கூட குக் பண்ணிக்கோங்க. அந்த கார்லிக்ஸு சில்லி எல்லாமே நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறப்போ இதை நல்லா மிக்சியில் அரைக்கிறப்போ மாவு மாதிரி அரையணும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட குக் ஆயிடுச்சு. ஒரு பூண்டு எடுத்து நசுக்கி பார்க்குறேன். இன்னொரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். ஸோ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பூண்டை நசுக்கி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா நசுங்கிருச்சு. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆற வச்சு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. சம்டைம்ஸ் அந்த விதைகள்லாம் சரியாக அரைப்படாது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இன்கேஸ் கொஞ்சம் விதைகள் அரைப்படலைன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் போய் இப்போ ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன். அந்த வடச்சட்டியில் இருந்த தண்ணியவே ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன், வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ணல. ஸோ இப்போ எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குல்ல. ஸோ இப்போ இதை நம்ம திரும்ப அதே கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஜாரையும் கழுவி அதிலேயே ஊற்றிடலாம். இது நல்லா இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிறப்பயே நம்ம எடுத்து வச்சுருக்க சால்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இப்போ செய்கிற இந்த 100 கிராம் சில்லி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் வந்துடும். நம்ம வினிகர் ஆட் பண்ணுறதுனால இது கெட்டும் போகாது, நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சில்லியில் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக வெல்லம் ஒரு 50 கிராம் உடச்சி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வெறும் 5 நிமிஷத்தில் மெல்ட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு வெல்லத்தில் குப்பை இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது தனியாக பாகு மாதிரி காய்ச்சி கூட ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிடுங்க. பட் இந்த வெல்லம் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதுனால இதில் எந்த டஸ்ட்டும் இருக்காதுன்னு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது கம்ப்ளீட்டாக 2-3 மினிட்ஸில் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், போதும். இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு முன்னாடி வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் வந்து காஸ்ட் அயர்ன் பாட்டில் குக் பண்ணுறங்காட்டி இதை வந்து வினிகர் ஆட் பண்ண அடுத்த நிமிஷம் நான் பாட்டை மாற்றிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து காஸ்ட் அயர்னில் குக் பண்ணிங்கன்னா வினிகர் ஆட் பண்ண உடனே இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஸோ நம்மளோட ரெட் சில்லி சாஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், என்ன கலர் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரெட் சில்லி சாஸ் இல்லை ஹோம்மேட் ரெட் சட்னின்னு ஒன்று செஞ்சுருக்கீங்க, அதோட வீடியோ வேணும்னு கேட்டவங்களுக்காக. ஸோ ரெட் சில்லி சாஸ் வீடியோ போட்டாச்சு. இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் வீடியோ வேணுமோ கேளுங்க. நம்ம சில குழம்புங்களுக்கு வந்துட்டு கடைசியாக காரம் பத்தலை ஆனால் மிளகா பொடி போட முடியாதுன்ற எல்லா குழம்புக்கும் இது போடலாம். இல்லையா நீங்கள் குழம்பு வைக்கிறப்பயே வந்துட்டு பவுடருக்கு பதிலாக ஹாஃபாக பவுடர் குறைச்சிட்டு இதை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட டேஸ்ட்டில் வந்துட்டு பூண்டு இனிப்பு எல்லாமே இருக்கங்காட்டி நம்ம குழம்போட டேஸ்ட்டை சூப்பராக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ போடாட்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் போல் போட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஐகார்டில் வர வீடியோஸை பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த சிம்பிளி குக் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.